ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வில்லேஜ் லைஃப் ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே, ஒரு குட்டி விலாக் பார்க்கலாம் வாங்க. காலையிலே பாருங்கள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். மணி ஒரு 7 மணி இருக்கும். எழுந்திரிச்சி பாப்பா தான் வாசல் கூட்டுறாங்க பாருங்கள். டெய்லியுமே அவங்க தான் வாசல் கூட்டுவாங்க. இன்றைக்கி அவங்க தான், ஆனால் லேட் ஆகிடுச்சி. மழை பெஞ்சதுனால தரை கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால தண்ணி தெளிக்காமையே கூட்டி தள்ளியாச்சு. பாருங்கள், நம்ம தெருவோட ராஜாக்கள்லாம் வருவாங்க. காமிக்கிறோம் வாங்க பார்க்கலாம். இவங்கள மாரி இன்னும் 10 பேர் இருப்பாங்க நம்ம தெருவில். இந்த தெருவில் இவங்க அராஜகம் மட்டும்தான் நடக்கும். ஒரு வண்டி அந்தாண்டி போக முடியாது, இந்தாண்டி வர முடியாது. துரத்திக்கிட்டே போவாங்க, துரத்திக்கிட்டே வருவாங்க. இவங்களாம் வேட்டையார் ராஜாக்கள். பாருங்கள், நம்ம டைகரும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டான். அப்போ வீட்டுக்கு வர்றதே இல்லை, சாப்பிட்றதும் கிடையாது. இவங்க கூடயே தான் இன்னைக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். எப்போ பார்த்தாலுமே பாப்பா கூட்டதும் எப்படி ஓடியாரான் பாருங்கள். அவளுக்கு மட்டும்தான் பயப்படுவான். பாசமாகவும் அவள் தான் அதிகமாக இருப்பாள். அவங்ககிட்ட பால் வாங்க போகிறோம் பாருங்கள். கடை பூட்டியிருக்கு. தூங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அதனால் அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. இது வேறு யார் கடையும் இல்லை, எங்கள் பாப்பா வீட்டு கடை தான் இது. பால் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் உள்ளே போய் பால் எடுத்துகிட்டு வந்துட்டோம். டீ போட போகிறாங்க. இன்றைக்கி அகலியாக தான் டீ போடுறதும் அகலியாக தான் போட போகிறாங்க. டீ போட்டு ஆற்றிட்டு இருந்தோம். சர்மிக்கு தான் ஆற்றணும். உனக்கு டீ கிடையாது போன்னு சொன்னதும் போய் கோவத்தில் உட்காந்துட்டாங்க. எவ்வளோ நேரம் கூப்பிட்றோம், யான்னு கூட கேட்கவே இல்லை. பாருங்கள், கேட்டுக்கிட்ட போய் கோவமாக உட்காந்துட்டு எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எல்லாம் ஃப்ரீயாக உட்காந்து டீ போட்டு பேசிக்கிட்டு டீ குடித்தாச்சு. அடுத்து காலை சாப்பாடு ரெடி பண்ணணும். இன்றைக்கி டிஃபன் கிடையாது, சாப்பாடு தான். ஆட்டு ரத்தமும் ஆட்டுக்கறியும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆட்டுக்கறி குழம்பு வச்சுட்டு ரத்தத்தை பொரியல் பண்ணிட்டோம். காலை சாப்பாடு அவ்வளோதான். பசங்க 2 பேருமே ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. அவங்க தோசை ஊற்றி பொடி வச்சு சாப்பிட்டாங்க. அடுத்து மதிய சாப்பாடு ரெடி பண்ணணும். இன்றைக்கி பிரியாணி தான். இன்றைக்கி மதியம் விறகு அடுப்பில் தான் சமைச்சோம். பாருங்கள், நம்ம சின்ன பாப்பா தான் நான் தான் கிண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டிகிட்டு இருக்கிறாங்க. விறகு நனைஞ்சி போச்சு. மழையில் அதை எடுத்து காய போட்டுட்டு இருந்தோம். காயப்போட்டு பிரியாணி வெளியிலே விறகு அடுப்புலேயே சமைச்சிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இது நம்ம ஒரு மிளகாய் செடி தானாக வந்தது தான். இது நிறையா காய் வச்சிருச்சு. நாங்கள் பற்ற வைக்கக்குள்ளே வெயிலே கிடையாது, ஆனால் சமைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். பிரியாணி ரெடி பண்ணி தம் போட்டாச்சு. பாதி சிக்கன் 65க்கு எடுத்து வச்சுருந்தோம். அது தம் போட்டுட்டு அடுத்து சிக்கன் 65 போட்டுருந்தோம். தம் போட்ட பிரியாணியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்னு. போலன்னு செம்ம டேஸ்ட்டு, செம்ம வாசனை. இன்றைய சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, எக்கு, வெங்காய பச்சடி. மதிய சாப்பாடு முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.